கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா அவர் சொன்னபடியே நடக்கும். மனுஷங்க சொன்னபடி நடக்குமான்னா ஒரு பெரிய கேள்வி. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனுஷங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளை மறுநாள் இன்னொன்று சொல்லுவாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ரட்சித்து அபிஷேகித்து தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவர் அப்படி அல்ல. அவர் சொன்னால் சொன்னது தான். அவர் சொன்னபடியே எல்லாம் நடக்கும். ஆதியாகமம் 28:15 யாக்கோப்பு என்கிற மனிதன் தனிமையில் விடப்படுகிறான். கைவிடப்பட்ட சிச்சுவேஷனில் விடப்படுகிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய வாக்கு தத்தம். ஸோ அவனுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை மாற்றினா கூட கர்த்தர் சொன்னபடியே செய்தான். யாக்கோப்பை கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும், மாற்றமே இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை சொன்னாரோ அதை நீங்களும் நானும் கூட மறந்துடுவோம். ஆனால் அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். சொன்னபடியே நடக்கும். நீங்கள் வாஸ்து பாருங்கள். ஆதியாகமத்தில் யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னால், உன் 11 சகோதரர்கள் நடுவிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னான். ஆனால் சொன்னபடி நடந்துச்சா, சொன்னதுக்கு மாறாக நடந்துச்சான்னா? முதல்ல சொன்னதுக்கு மாறாக நடந்துச்சு. இவன் குழிக்குள்ளே கிடக்கிறான், அந்த மற்ற எல்லாரும் மேலே நிற்கிறாங்க. இவன் யோசிக்கிறான், நான் தானே நிமிர்ந்து நின்னேன், மற்றவங்களாம் கீழே தானே கிடந்தாங்க, இப்போ நான் கீழே கிடக்கிறேன், மற்றவங்களாம் எனக்கு மேலே நிற்கிறாங்களே. நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 41:41 கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தார். ஆதியாகமம் 50:20 யார் யாரெல்லாம் இவனுக்கு தீமை செய்தாங்களோ அவங்க எல்லாரும் அவன்கிட்ட வந்து மண்டி போட்டு நின்றார்கள். அப்பொழுது சொன்னார், நான் சொன்னபடி செய்தேன். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னபடி நடக்கும். நடக்குமா? நடக்காதுன்னா நடக்கும். வேதாந்தத்தில் நிறைய சம்பவத்தை சொல்லலாம். அதில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மற்ற 8:8 லூக்கா 7:7 ஈஸியாக மனசுக்குள்ளே தங்குற மாதிரி 2 வசனம். மற்ற 8:8 லூக்கா 7:7 அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீ சொன்னால் போதும், சொன்னபடி எல்லாம் நடக்கும், என் வேலைக்காரன் சுகமாகிடுவான். எத்தனை நம்பிக்கை பாருங்கள், எத்தனை விசுவாசம் பாருங்கள். மத்தேயு 8:10 ஏசு ஆச்சரியப்படுகிறான். அவன் சொல்கிறான், நான் ஆஃப்டர் 100 பேருக்கு தான் அதிபதி, 100 பேர் என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க, நான் சொன்னால் நடக்குது. நீர் அகில உலகத்துக்கும் அதிபதி, நீர் சொன்னால் நடக்கும். வியாதிக்கு அதிபதி நீர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நடக்கும். நடந்தது போல் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சொன்னபடியே உடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பும் பெயரும் புகழும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொன்னபடியே நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.